ராதே கிருஷ்ணா சகீஸ். இன்றைய தினம் நாம் ஹரிபால் ஜியுடைய சரித்திரத்தை பார்க்க இருக்கிறோம். ஹரிபால் ஜி நிஷ்கிஞ்சன பக்தர், மகாபாகவதர், சாது சேவை சந்து சேவையில மிகவும் பிரேமை உடையவர். பகவான் யார் சந்து சேவை செய்கிறார்களோ, சாது சேவை செய்கிறார்களோ அவர்கள் மேல் மிகவும் அதிகமான பிரியமுடையவர். நாம் யாருடைய கதையை கேட்கிறோமோ அந்த பகவான் மேல் நம்முடைய பிரேமை அதிகமாகும் அல்லவா? சாது சேவா என்றால் தன்னுடைய தனம், தன்னுடைய பிராணன், தன்னுடைய தேகம் எல்லாவற்றையும் சந்துக்களுக்காகவே, சாது சேவைக்காகவே சமர்ப்பணம் செய்த மகாபக்தர் இவர். இவர் பிறவியிலேயே மிகப்பெரிய பணக்காரர், ராஜரீதியான வாழ்க்கை வாழ்பவர். அந்த அளவுக்கு அவரிடம் தனம் உண்டு, நிறைய நிலம் நீச்சு அவையெல்லாமும் உண்டு. அது தவிர நிறைய வீடுகள் உண்டு. அந்த கிராமத்திலேயே முக்கால்வாசி வீடு இவருடையதுதான். அந்த அளவுக்கு பண வசதி உடைய ஹரிபால்ஜி. இந்த ஹரிபால்ஜி சந்து சேவை என்பது தன்னுடைய 11வது வயதிலிருந்தே இவர் சந்து சேவை செய்ய ஆரம்பித்து விட்டார். இவருடைய மனைவியும் மிகவும் தங்கமான குணமுடையவள். அவளும் இவருடன் சேர்ந்து சந்துக்கள் எத்தனை பேர் வந்தாலும் அவர்களுக்கு பெரிய மஹால் மாதிரி இருக்கும் அவளோட வீடு. அதனால எத்தனை பேர் வந்தாலும் அவ சமைச்சு போடுவா, அவெல்லாம் தங்கிக்கலாம். இந்த மாதிரி வசதிகள்லாம் உண்டு. இப்படி இவன் வரவாளுக்கெல்லாம் சமைச்சு போட்டு, அவளுக்கெல்லாம் வஸ்திரம் கொடுத்து, அவளுக்கு இருக்க இடம் கொடுத்து, இந்த மாதிரி அவள் கிளம்பும்போது தட்சிணை வச்சு கொடுத்து, இப்படிலாம் அவள் சந்து சேவை பண்றா. எங்க அயோத்திக்கு போறாளா, எங்க காசிக்கு போறாளா, எங்கெல்லாம் போறாளோ பக்தாள் வழியில இவ வீடு. அதனால இவாத்துல 4 நாள் தங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் திரும்பி போவா. இது ரொம்ப வருஷ காலமா இவர் இப்படி பண்ணிட்டு இருக்கார். எதுவுமே செலவு பண்ண கரையை தானே கரையும். அதனால இவர்கிட்ட இருந்த கேஷ் பேலன்ஸ் எல்லாம் தீந்து போயிடுது. இவருக்கு பணம் காசுக்கு தட்டுப்பாடு. அப்புறம் என்ன பண்ணார், துணிஞ்சு எல்லாம் நிலம் நீச்சு அதெல்லாத்தையும் வித்து அதை வச்சு திரும்பி இதே சாது சந்துக்களுக்கு சேவை. அதுக்கப்புறமா ஒரு வீடா வித்துன்னு வந்தார். எல்லா வீடையும் வித்தார், சந்து சேவை பண்ணிட்டே இருந்தார். அது எத்தனை நாள் வரும்? அதாவது வச்சு சாப்பிட்டா எத்தனை நாள் வரும்? அது அவ்வளவுதான், கரைஞ்சுட்டே வந்துடுது எல்லாம். அதுக்கப்புறமா பொண்டாட்டி சொல்றா, இனிமே ஒண்ணுமே இல்லைங்க அப்படின்னு. அதுக்கு எது கவலைப்படுற, உன்னுடைய நகையெல்லாம் இருக்கே அது எல்லாத்தையும் வித்துடலாம் அப்படின்ட்டு எல்லா நகையும் வித்து அதுக்கப்புறம் அதை வச்சு கொஞ்ச நாள் இப்படி சந்து சேவை பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் அந்த நகையெல்லாம் அது இல்லாமல் போயிடுது. அப்புறம் பெரிய பெரிய பண்டங்கள்லாம், பெரிய அம்மா அப்பாலாம் வச்சுட்டு போன பெரிய பெரிய பாத்திரங்கள் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாத்தையும் எடுத்துன்னு போய் பாசாரில் போட்டு வித்துட்டு அதை வச்சு கொஞ்ச நாள் சந்து சேவை. இப்படி இவர்கிட்ட இருக்கிறது எல்லாம் போயாச்சு. அந்த வீடு உண்டிதான் மிச்சம், மீதி எல்லாமே அவர் தொலைச்சாச்சு. எல்லாத்தையும் இந்த சந்து சேவைக்காகவே தியாகம் பண்ணிட்டார். ஆனா அதுக்காக அவர் ஒரு நாள் கூட, அவரும் சரி அவருடைய மனைவியும் சரி, ஐயோ நம்ம பணம்லாம் போயிடுத்தே, நம்ம பணம்லாம் செலவாயிட்டே, நம்ம இப்படி இருக்கோமே அப்படின்னு அவ வருத்தப்பட்டதே இல்லை. அப்புறம் நாளையிலேருந்து இனிமே எதுவுமே இல்லை, எதுவுமே விற்கிறதுக்குன்னு ஒன்றும் சாமான் கிடையாது, ஆத்துல எல்லாம் வித்தாச்சு. உடனே பொண்டாடி சொல்றா, நாளைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நாளைக்கு அயோத்தியிலேருந்து வராளாமே ஒரு 200 பேர் வராளாம் நம்ம ஆத்துக்கு. அப்ப நம்ம என்ன பண்றது ஆகாரத்துக்கு? அதுக்கு சாமான் கொஞ்சம் சாவல், கொஞ்சம் நெய், கொஞ்சம் ஆட்டா இதெல்லாம் நீங்க வாங்கி கொடுத்தா தானே நான் திருப்தியா அவளுக்கு பண்ணி போட முடியும் அப்படின்னு கேட்கிறா. உடனே அவருக்கு அழுகையா வருது. ஆனா பகவானுடைய பக்தர்களுக்கு என்னவே கஷ்டம் வரட்டுமே, அந்த கஷ்டம் மட்டும் அவர்களுடைய மனசுல ஒட்டவே ஒட்டாது. பார்த்தேன்னா ஜிலுன்னு தான் இருப்பா.
காரணம் என்னன்னா, சதா சர்வ காலமும் இந்த ஹிருதயத்துல பகவானையே வச்சுண்டு, அவனை பத்தியே நினைச்சுட்டு, அவனை பத்தியே பாடிண்டு, அவனை பத்தியே படிச்சுண்டு, அவனை பத்தியே எழுதிண்டு, அவனை பத்தியே எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த துக்கங்கள், அந்த கர்மாக்கள் அது ஒட்டவே ஒட்டாது பக்தாள். அவர் சொல்றார், அதுக்காகலாம் நீ கவலைப்படாதிரியா, ஆகட்டும், நாளைக்கு காத்தால எழுந்து நான் எல்லாமே வாங்கி கொடுத்துட்றேன் உனக்கு. எப்படி வாங்கி கொடுப்பார் இவர் அப்படின்னு இவளுக்கு பொம்பளை இல்லையா, பாவம், அவளுக்கு ஒரே யோசனை, நாளைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், எப்படி சமாளிப்போம். இத்தனை நாள் வரைக்கும் யாரையும் எதுவும் கேட்காம நான் அப்படியே கோலாகலமா சமைச்சு போட்டுண்டு, கோலாகலமா அவளுக்கு வந்தவாளுக்கு சந்தோஷமா எல்லாம் பண்ணிட்டு, தினம் தீபாவளி மாதிரி இருந்தது நம்மவா. இன்னைக்கு என்னடா இது இப்படி, நம்ம அவர் என்ன பண்ணுவாரு நாளைக்கு காத்தால அப்படின்னு அவரை பத்தியே சிந்தனை பண்ணிட்டு அப்படியே படுத்துட்டு இருக்கா. காலையில எழுந்த உடனே இவர் நேரா கடத்தருக்கு போனார். கடைக்காரர்கிட்ட பார்த்தார், பா எனக்கு இவ்வளோ ஆட்டா வேணும், இவ்வளோ கீ வேணும், இவ்வளோ சாவல் வேணும், இந்த தால் கொஞ்சம் கொடு, இது அது எல்லாம் கொடுப்பா அப்படின்னு, சக்கரை கொஞ்சம் கொடு, கூடு கொஞ்சம் கொடுன்னு எல்லா சாமானையும் வாங்கினார். கடனுக்கு சொன்னார், நான் இன்னும் கொஞ்ச நாள்ல திருப்பி கொடுத்துருவேன்ப்பா. அவன் இவன் பெரிய தனவந்தர் இல்லையா, அதனால ஜனங்க அவளுக்கு கடைக்காரர்களுக்கு ஒன்றும் இவன் மேல சந்தேகம் வரல, இவன் கொடுத்துருவான் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாத்தையும் கடன் கொடுத்துட்டான். இப்படி இந்த தெருவில் இருக்கிற கடை, அந்த தெருவில் இருக்கிற கடை, அடுத்த தெருவில் இருக்கிற கடை, தெருக்கோடியில் இருக்கிற கடை, இப்படி போய் ஒரு ஒரு கடையிலையும் இவர் கடன் வாங்கி 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 அப்படி ஒரு 6 மாச காலம் போயாச்சு. இப்ப கடன் கொடுத்தவாள்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டா, என்னப்பா நான் கடன் கொடுத்து இத்தனை நாள் ஆச்சு, இன்னும் நீ பணமே திரும்பி தரவே இல்லை, எங்க போறது உங்க பணம், நான் எங்க போறேன், உங்க பணம் எங்க போறது, எல்லாம் பகவான் இருக்கான், கிருஷ்ணன் இருக்கான், அவன் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிடுறார். சரின்னு அவளும் ஒன்றும் இது பண்ணல. உடனே மறுநாளைக்கு காலையில எழுந்த உடனே கொண்டாடிட்டு சொல்றார், இத்தனை நாள் வரைக்கும் நம்ம கிட்ட இருந்தது எல்லாத்தையும் சரி பண்ணி நம்மளுடைய சேவையை தொடர்ந்து செஞ்சுன்னு வந்துட்டு இருந்தோம். பகவானுக்கு அங்கீகாரமா இருக்கிற சேவை அது செஞ்சுன்னு வந்துட்டு இருந்தோம். ஆனா இன்றைய தினம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இந்த பணம் எல்லாம் செலவாயிடுத்து, எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. சரி, நம்ம ஏதோ கடன் வாங்கினோம், இனிமே யாரும் நம்மளுக்கு கடன் கொடுக்குறவாளும் இந்த ஊர்ல இல்லை, நான் அடுத்தது என்ன தெரியுமா செய்ய போறேன், திருட தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். பொண்டாட்டி, ஐயோ எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா அது நம்ம ரொம்ப ரொம்ப தப்பு, அது மாதிரி நம்ம செய்யக்கூடாது, திருடலாம் கூடாது. இந்த பாரு, திருடி நான் எனக்காக ஏதாவது செலவு பண்ணிட்டேன்னா அப்போ அது தப்பு. நான் திருடி அதை சந்துக்களுக்கு தான் செலவு பண்ண போறேன். அதுவும் வைஷ்ணவன் கிட்ட இருந்து நான் திருடவே மாட்டேன். ஏன்னா வைஷ்ணவன் கிட்ட இருந்து நான் திருடுனா பகவானுடைய கோபத்துக்கு ஆளாயிடுவேன். எவன் விமுகனா இருக்கானோ, எவன் தான தர்மமே செய்ய மாட்டான், எவன் பக்தியே இல்லாம இருக்கான், எவன் நாஸ்திகன், அந்த மாதிரி அவன்கிட்ட பணம் ஏகப்பட்டதா கொழிச்சு கிடக்கு. ஆனா அவன் ஒரு சல்லி பைசா கூட தான தர்மமே பண்ண மாட்டான். அப்படிலாம் எவன் இருக்கானோ அவன்கிட்ட தாண்டி கொள்ள அடிப்பேன், நீ அதை பத்தி கவலைப்படாத, இதுல ஒன்றும் தப்பே இல்லை அப்படின்னு சொல்றார். அப்புறம் கிருஷ்ணன் போய் அழறார். அவ 2 பேருமா சேர்ந்து, ஆம்படியா பொண்டாட்டி 2 பேருமா சேர்ந்து பகவான் கிட்ட போய் நின்று அழறா. எனக்கு வேற ஒன்றும் தெரியல, கடைசியில இதுதான் எனக்கு தோன்றது, அதனால நான் பணம் காசு எல்லாம் திருட மாட்டேன், நான் யாராத்துக்கு போனாலும் இந்த மாதிரி பண்டாரில் என்ன இருக்கோ வாத்து பண்டாரால இந்த சாவல் ஆட்டா இந்த மாதிரி தான் எடுத்துன்னு வருவேன், நீ என்னை ஒன்றும் தப்பா நினச்சிக்காத. நான் என்ன பண்ணுவேன், என்னால நான் இந்த தனம்லாம் அழிஞ்ச உடனே நானும் போய் சேர்ந்து இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அப்ப எனக்கு இதுல ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, என் தனம்லாம் என்னை விட்டு போயாச்சு, ஆனா நான் மட்டும் இன்னும் உயிரோட தானே இருக்கேன். எனக்கு மூலதனம் எது நான் நினைக்கிறேன் அப்படின்னா, சந்து சேவை முண்டிதான் எனக்கு மனசுக்கு சந்தோஷம், சந்து சேவை முண்டிதான் உனக்கும் சந்தோஷம். அதனால நான் இதை விடமாட்டேன். எங்கெங்கேருந்தோ தூர பாரத்துலேருந்து ஹரிபால்ஜி வீட்டுக்கு போகணும்னு நம்பிக்கையா அவன் வரும்போது நான் எப்படி கையை விரிக்க முடியும், கிருஷ்ணா என்னை மன்னிச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சுவாமி கிட்ட இது பண்ணிட்டு போறார். பகவானும்
கோவும் ஒண்ணுதான், சமம். எப்படின்னா, இந்த ம், கண்ணுக்குட்டி இருக்கு இல்லையா, அந்த கண்ணுக்குட்டியே அது அது பெத்து போட்டுடுது. ஆனா அந்த கண்ணுக்குட்டி எங்கெல்லாம் போறதோ அங்கெல்லாம் அந்த நம்ம ஆடு உடனே துரத்தின்னு ஓடும். யாராவது நம்ம கண்ணுக்குட்டி ஏதாவது இடைஞ்சல் பண்ண போறா, இம்சை பண்ண போறா, அதுக்கு ஏதாவது வேணாததை வச்சிட போறா சாப்பிட்றதுக்கு, அதை காப்பாத்தணுமேன்னு அது அப்படியே தன் தூக்கம், தன் சாப்பாடு, ரொம்ப பசியா இருக்கும். அப்பதான் பால் கறந்து கொடுத்துருக்கோம், ரொம்ப பசியா இருக்கும், அது சாப்பிடணும். ஆனா அதை கூட அது பொருட்படுத்தாது, தன் பசியை கூட அது பொருட்படுத்தாம தன் கண்ணுக்குட்டியை யாரோ எடுத்துன்னு ஓடுறாளே, அந்த கண்ணுக்குட்டிய பின்னாடி போவோம் அப்படின்னு அது அந்த கண்ணுக்குட்டி பின்னாடியே போகும். பகவானுக்கு நாமெல்லாம் தான் கண்ணுக்குட்டிகள். நாம் எங்கெல்லாம் போறோமோ, பகவான் எதுக்கு அவனுக்கு பேர் பக்த வத்சலன்னு பேர்னா, வத்சுனா கண்ணுக்குட்டி, பக்த வத்சலன் அப்படின்னா அவன் இந்த பக்தாலாம் எங்கெல்லாம் இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டுன்னு திரிகிறாளோ அவ பின்னாடியே போய் அவளை சம்ரட்சணம் பண்றதுதான் பகவானுடைய ஒரு பெரிய கடமை. இதனால இந்த இந்த பகவானுடைய கருணையையும் காருண்யத்தையும் நினைச்சு பாத்துக்கிறார் மனசால. சரி, நம்ம தொழிலை பார்த்தாதான் நம்மளுக்கு 4 சத்துக்களுக்கு ஆகாரம் தர முடியும், அதனால நம்ம போவோம் அப்படின்னா அன்னைக்கு ஒருத்தர் ராத்திரி போறார். அப்படி கொஞ்சமா பண்ணி அவர் அந்த மாதிரி பண்ணிட்டே தான் இருக்கார். கொஞ்சம் அங்க இங்க போய் யார் வீட்லயாவது எடுத்துன்னு வந்துடுவார். பண்டார்லேருந்து ரொம்ப பணக்காரனா இருப்பான், அவனுக்கு பக்தியும் இருக்காது, அந்த மாதிரி இருக்கிறவன் வீட்டுக்கு தான் போவார். அங்கேருந்து எடுத்துன்னு வருவார், அதை சத்துக்களுக்கு பங்கு வச்சு கொடுத்துருவார். இப்படிதான் பண்ணிட்டு இருக்கார். ஒரு நாளைக்கு என்ன ஆறுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானா, ஒரு தெருக்கோடியில ஒருத்தருடைய வீடு, ஊருக்கு ஒதுக்குப்புறம் தான் அந்த வீடு. அந்த வீட்டுக்கு போறார். ரொம்ப பெரிய பணக்காரன் அவாத்துக்கு போறார். அவாத்துக்கு போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுட்டு மெல்லமா கதவை எப்படி திறக்கிறது அப்படின்னு போய் நின்று பாக்குறார். பார்த்தா அன்னைக்கு கதவு திறந்தே இருந்துச்சு, அவ தாப்பாவே போடாம படுத்துட்டான். சரின்னு சொல்லிட்டு கதவை மெல்லமா திறந்துட்டு உள்ள போறான். சமையல் ரூம் எங்க பண்டார் இருக்குன்னு பாக்குறான். பார்த்த உடனே தெரியறது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு, உடனே ஒரு பெரிய சாக்கு பை எடுத்துன்னு போயிருப்பான். இந்த சாக்கு பைக்குள்ள அங்க இருக்கிற அரிசி, கோதுமாவு, நெய் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி அப்படியே அந்த சாக்குக்குள்ள இறக்குறான். அவாத்துல அந்த குழந்தை முழிச்சுன்றது. அந்த குழந்தை மெல்லமா அப்பாவை எழுப்புறது. அப்பா அப்பா, யாரோ திருடன் வந்திருக்கான்ப்பா நம்ம பாத்துக்குள்ள, கதவை திறக்கிற மாதிரி சத்தம் கேட்டுது. அப்புறம் இப்ப என்னவோ உருட்டுறான்ப்பா, திருடன் வந்திருக்கான்ப்பா. ஏய், கம்முன்னு பேசாம படுத்துக்கோ, சத்தம்லாம் போடாத. ஹரிபால் ஜி தான் வந்திருக்கான், அவன் வேற எதையும் எடுக்க மாட்டான், அவன் பக்தாளுக்கு வேண்டிய அந்த பண்டாரில் இருக்கிற அரிசி, கோதுமாவு, நெய் அதெல்லாம் தான் அவன் எடுத்து வச்சுப்பான். பரவாயில்ல, சத்தம் போட்டானா அவன் கிளம்பி போயிடுவான். அவன் யாரோ சந்து சேவை பண்றதுக்காக எடுக்கிறான், ஒன்றும் சொல்லப்படாது. இருக்கட்டும். இது ஹரிபால்ஜி காதுல விழுந்துடுச்சு இவா பேசுனது. ஆஹா, பெரிய வைஷ்ணவர் போல இருக்கே, இவ்வளவு பொறுமையும் இவ்வளவு இதுவும் வைஷ்ணவனுக்கு தானே இருக்கும். இவர் பெரிய வைஷ்ணவர் போல இருக்கு, நம்ம தெரியாம இவாத்துல திருடிட்டோமே, தப்பு அப்படின்ட்டு சாக்கு பையிலேருந்து அத்தனையும் எடுத்து கீழே வைக்கிறார். கதவு முடின்னு கிளம்பி போயிட்டார். மறுநாளைக்கு காலையில கோயில்ல பாக்குறார். பார்த்தவொடனே அப்ப சொல்றார், ஹரிபால்ஜி, நேற்று ராத்திரி எங்க வீட்டுக்கு வந்தேளே, ஏன் எல்லாத்தையும் வச்சுட்டு போயிட்டேள்? உங்களுக்கு பண்டாராக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிருக்கலாமே, ஏன் நீங்க வச்சுட்டு போயிட்டேள்? நானா, நீங்க பெரிய வைஷ்ணவர்ன்றது எனக்கு நீங்க பேசுனதை கேட்டுட்டேன், அப்பவே எனக்கு தெரிஞ்சு கொடுத்தோம் நீங்க பெரிய வைஷ்ணவர்னு. அப்படி இருக்கும்போது நான் வைஷ்ணவனுடைய தனத்தை திருட மாட்டேன், வைஷ்ணவனுடைய பொருளை எடுக்க மாட்டேன். ஏன்னா நான் ஹரிக்கு பதில் சொல்லணும், அதனால நான் எடுக்க மாட்டேன். அதனால தான் நான் எல்லாத்தையும் அப்படியே திரும்பி வச்சுட்டு போயிட்டேன்.
அடடா, நான் அதான் என் பொண்ணை வச்சேன், ஏன் நீ குரல் கொடுத்த, இப்போ பார்த்தியா அவர் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, ஹரிபால்ஜி, நீ 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 எப்படி இருந்தவன், நீ இப்போ எப்படி இருக்க, அதனால நான் வந்து உன்னை ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டேன், நான் வேணா எடுத்துன்னு வந்து எல்லாத்தையும் திரும்பி உங்கள் ஆற்றுல வச்சுட்டு போயிட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இல்லை, என்னுடைய பிரதிஜையை நான் மீறவே மாட்டேன், இந்த வைஷ்ணவனுடைய இல்லத்துலேருந்து நான் எதுவும் வாங்கி எதுவும் எடுத்துன்னு போக மாட்டேன், அதனால எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றார். உடனே ஆத்துக்கு வந்துட்டு பொண்டாட்டியை கூப்பிட்டு சொல்றாரு அவர், அந்த வைஷ்ணவர், நீங்க பெயர்பட்ட மகான், பெயர்பட்ட சந்து, இந்த மாதிரி அவர் வந்து நான் இதெல்லாம் நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிட்டாரேம்மா, எனக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அச்சா, இது இப்படி போயிட்டே இருக்கு. அப்புறம் அவன் வந்து என்ன பண்றான், பகல் நேரத்துல வந்து இது பண்ணுவான், இந்த கொள்ளை அடிப்பார். இந்த சந்துக்குள்ளெல்லாம் இந்த காடு இருக்கு இல்லையா, அதுல வந்து சந்து, இந்த பொந்து அதாவது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, அதை வந்து ஒரு காட்டுல ஒரு இடத்துல பதுங்கிடுவான், ஒரு குழிக்குள்ள பதுங்கிட்டு யார் வராளோ அந்த பக்கமா அவட்ட என்ன தனம் இருக்கோ அதை வந்து அவன் கைப்பற்றிடுவான். அதை எடுத்துன்னு போய் மார்க்கெட்ல வித்துட்டும் அதை வச்சு அவன் வந்து இது பண்ணுவான். இது வந்து பகல் நேரத்துல. ராத்திரி நேரத்துல இந்த மாதிரி விமுக்காலா இருக்கிறவா, வைஷ்ணவலா இல்லாத வாரத்துல போய் இந்த மாதிரி சாமான்கள் எல்லாம் எடுத்துன்னு வந்து அப்படி ஆக மொத்தத்துல அவனுடைய யோகக்ஷேமம் அது பகவான் எப்படியோ நிர்வகிச்சுன்னு வந்துட்டு இருக்கார். இப்படியே இருந்துட்டே இருக்கும்போது ஒரு நாளைக்கு என்ன ஆகுது, 1000 பேர் நாளைக்கு நம்ம ஆத்துக்கு சாப்பிட்றதுக்கு வரப்போறா அப்படின்னு ஒருத்தர் வர்றார் ஊர்லேருந்து. அவர் சொல்றார், நாளைக்கு 1000 சந்துக்கள் நம்ம இங்கே உங்கள் ஆத்துக்கு ஹரிபால்ஜி உன்னோட வீட்டுக்கு வர, ஒரு 3 நாள் தங்கி இருந்துட்டு அவள் காஷி கிளம்பிட போறா, அதனால அவள் உங்கள் ஆத்துக்கு வரப்போறா அப்படின்னு சொல்றா. அப்படின்னு சொன்ன உடனே ஹரிபால்ஜிக்கு 1000 பேரா, நான் என்ன பண்ணுவேன், அப்போதான் உண்மையான பயம் வந்தது அவனுக்கு. உடனே என்ன பண்ணுறான், பொண்டாட்டிக்கிட்ட போய் சொல்கிறான். உடனே அவ சொல்கிறா, நீங்கள் ஒரு நாள் கூட மனசு கலங்கி நான் பார்த்ததே இல்லை, நீங்கள் இப்போ இப்படி நீங்கள் வருத்தப்படுறத பார்த்தானா நம்ம ஏன் இருக்கோம் அப்படின்னு எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது, என்னால் உங்களுக்கு எந்த பிரயோஜனமுமே இல்லையே. இல்லைம்மா, நீ எல்லா சத்துக்களுக்கும் சேவை பண்ணுறதுனா, சமைச்சு போட்டு கொடுத்து எல்லாம் பரிமாறி எல்லாம் நீ பண்ணுறதுனால தானம்மா நான் இந்த சேவையே, அனுகூலமான பத்தினி இருக்கிறதுனால தானம்மா இந்த சேவை நடக்கிறது, நான் ஒன்றும் சொல்லலை, இப்போ என்ன பண்ணுறதுன்னு. என்ன பண்ணுறதா, நம்மளுடைய டாக்கூர் கிட்ட தான் நம்ம போய் சரணடையணும், அவரை விட்டால் நம்மளுக்கு வேற யாருமே கதி கிடையாது, பகவான் தான் நமக்கு பரமகதி, அதனால நம்ம வந்து அவர்கிட்ட தான் போய் நம்ம மன்னாடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சுவாமி ரூமில் போய் விளக்கேற்றி வச்சுட்டோம். கிருஷ்ணன் காலடியில் போய் உட்காந்துண்டு ஆஹா ஆஹா அழறார். மேரா கோயி ந சகாரா பினு தேரே, मेरा कोई न सहारा बिनु तेरे, घनश्याम सावरिया मेरे, घनश्याम सावरिया मेरे அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமா பஜனை பண்றா. 2 பேரும் பகவான் ஸ்துதி பண்றா, அழகா. உடனே துவாரகால, அப்போ கிருஷ்ணன் அந்த டயத்துல துவாரகால அவர் அரசாட்சி பண்ணிட்டு இருந்த துவாபார யுகத்துக்கு தான் இது, அவர் அங்க இருக்கார். உடனே டக்குன்னு எழுந்துட்டார். ருக்மணி கேட்குறா, என்ன உட்காந்துட்டே இருந்தார், திடீர்னு எழுந்து நிற்கிறேள், என்னவோ எங்கேயோ பார்க்குறேள், என்ன சமாச்சாரம், என்ன ஆச்சு? இல்லை, நான் வந்து நிர்பல் கே பலராம், நான் யார் நிர்பலமாக இருக்காளோ அவளுக்கு தான் நான் இதுவாக இருப்பேன், அவனுடைய தோல் பலம், அவனுடைய தனபலம், எல்லா பலத்தையும் வச்சுட்டு இருக்கிறவனுக்கு நான் உபகாரம் பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் இல்லையே, ஏன்னா அவனுக்கு இருக்கிற பலமே அவனுக்கு போதும், நம்ம அதில் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கான். ஆனால் நான் நிர்பலமாக இருக்கான் பார்த்தையா,
நான் இனிமே எதுவுமே இல்லை, நான் என்ன பண்ணுவேன்னு ரெண்டு கையும் விரிச்சுட்டு என்கிட்ட வந்து அன்னைக்கு கஜேந்திரன் கதறினான் இல்லையா, ஹரின்னு. 1000 வருஷ காலம் வந்து அவன் வந்து அந்த அந்த தன்னுடைய பலத்தை தான் நம்பின்னு இருந்தான். எப்படியாவது இந்த தான் வந்து எப்படியாவது இந்த முதல்ல வாயிலேருந்து நம்ம காலை எடுத்துடுவோம்னு அவன் பலத்தை தான் நினச்சிட்டு இருந்தான். ஆனால் அதுக்கப்புறமா அவனுக்கு வந்து இனிமே நம்மளால முடியாதுன்னு அவனை தான் ஹரி அப்படின்னு கத்தினான். அப்படி கத்தின உடனே பெருமாள் என்ன சொன்னார் கருடனை, நீ உடனே இந்த க்ஷணமே நீ அங்கே என்னை கூட்டிகிட்டு போ, நீ கொஞ்சம் நீ உடனே கருடன் வந்து ஆட்டம் ஆட்டம் அப்படின்னு அப்படி மெல்லமாக சாவதானமாக நிதானமாக பண்ண உடனே அப்போ பகவான் சொன்னார், எனக்கு நீ இல்லாமையே கூட என்னால் அந்த இடத்துக்கு போய் நிற்க முடியும், ஆனால் நான் வந்து நீ அதை வருத்தப்படக்கூடாதுன்றதுனால உன் மேலே உட்காந்து வரேன், உடனே போறியா இல்லையா அப்படின்னு தன் கட்ட விரலை வச்சு கழுத்தில் அமுக்கினார். அதுதான் வந்து எல்லாம் கருடனுடைய அந்த கழுத்து பக்கம் மட்டும் வெள்ளை விளையன்னு இருக்கும், மீதியெல்லாம் பார்த்தெல்லாம் செம்பட்டை கலரில் அப்படி இருக்கும். கழுத்து மட்டும் அப்படியே அந்த கால் கட்ட விரலை வச்சு அமைக்கணுன்னே அப்படியே வெளியே போயிடுத்து அப்படியே கழுத்து. உடனே கருட பகவான் வந்து தன்னுடைய தான் என்ன மனசில் நினச்சிட்டு இருந்தான்றது சர்வாந்தரியாமி அவனுக்கு தெரியாதா கருடன் என்ன நினச்சான்றது. ஐயோ நம்ம செஞ்சது தப்பு, நம்ம மனசில் நினச்ச தப்பு, நம்ம வந்து உடனே பிரதிஜ்ஞை குரு பகவானுடைய ஆணையை நம்ம உடனே செயல்படுத்தி ஆகணும்னு உடனே கன ஸ்பீடில் வந்து அந்த இடத்துல இறங்கி அப்போ கஜேந்திரனுக்கு முதல்ல அந்த சக்கராயுதத்தை ஏவி அந்த முதல்ல அந்த நம்மளுடைய பக்தனுடைய காலை இவன் பிடிச்சுட்டு இருக்கான். அதனால அவன் பக்தனுடைய காலை பிடிச்சிட்டானே, அதனால முதல்ல இவனுக்கு கொடுப்போம் மோட்சத்தைன்னு அந்த முதலைக்கு கந்தர்வன் அவனுக்கு அந்த மோட்சத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா யானைய அப்போ வந்து யானை வந்து நாராயணா அகிலகுரோ பகவன் நமஸ்தேன்னு அந்த குளத்துலேருந்து உடனே ஒரு தாமரையை பிடுங்கி அப்படியே அவருடைய கையில் கொடுக்கறது. இப்பத்துக்கு நான் எதானே தர முடியும், நான் என்னையே சர்வஸ்வத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரணாகதி ஆயிரும். அப்படியே அந்த கஜேந்திரனுக்கு அந்த கஷ்ட காலத்தில் அப்படி பகவான் வந்து உதவி பண்ணார் இல்லையா, அந்த மாதிரி இந்த க்ஷணமே நான் கிளம்பி ஹரிபால்ஜியை பார்க்கறதுக்கு போயாகணும். உடனே ருக்மணி கேட்குற, யார் அந்த ஹரிபால்ஜி? இல்லை ஹரிபால்ஜின்னு ஒருத்தருக்கான், அவன் வந்து சந்துக்களுக்கெல்லாம் சேவை பண்ணுறவன், நான் என்றைக்குமே சந்துக்களுடைய சரண தூளியை மேலே படணும்னு ஆசைப்படுறவன் நான் மகாபாபிகளுக்கெல்லாம் உபகாரம் பண்ணி 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 அந்த பாபம் என் மேலே ஏறி தான் நான் இப்படி கருத்து கிடக்கேன். எனக்குமே ஒரு விமோச்சனம் சந்துனுடைய சரண தூளி என் மேலே படுறது தான். நான் அதுக்கு ரொம்ப கோதூளிக்கும் சந்து சரண தூளிக்கும் நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அதனால் நான் இந்த க்ஷணமே போய் ஆகணும் அப்படின்ற உடனே ருக்மணி சொல்கிறா, இல்லைல்ல இந்த தடவை என்ன கூட்டின்னு போங்க. இல்லைம்மா அது காட்டு வழியே, அவன் காட்டில் இருக்கான், நீ கவலைப்படாத, நீ இரு, நான் வந்துடுறேன். இல்லைல்ல நான் வந்து தான் ஆவேன் உங்களோட, எனக்கும் அந்த பக்தனை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும், ப்ளீஸ் என்ன கூட்டின்னு போங்கோ அப்படின்னு ரொம்ப கெஞ்சுறா. உடனே பகவான் என்ன பண்ணுறான், சர்வாந்தர்யாமி இல்லையா, அதனால் அவனுடைய மனசில் ஒரு பேரணை பண்ணுறான். அப்பா நீ அழாத, நீ உடனே கிளம்பி இந்த க்ஷணமே நீ காட்டு பக்கம் போ, அங்கே யாராவது உனக்கு தனவான் கிடைப்பார் அப்படின்னு ஹிருதயத்தில் பிரேரணை ஆறுது. பகவான் தானே அந்த பிரேரணையை பண்ணுறார். உடனே வரான், மூடி வரான் அந்த காட்டு பகுதிக்கு. எப்படியாவது நம்ம சீக்கிரமாக தனத்தை இது பண்ணிட்டு நம்ம போய் ஆகணும், நம்ம நாளைக்கு அவெல்லாம் வந்துடுவாளே, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்தா யாருமே இல்லை. சரி அங்கேயே இருக்கான், யாராவது வருவா, நம்மளுக்கு மனசில் தோணி இருக்கு பகவான் பிரேரணையாக தான் இருக்கும் இது, அதனால் நம்ம இருப்போம் அப்படின்னு அடுத்து ஒரு குதிரை மாட்டு வண்டி, அதில் சல் 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 சல்னு சத்தம். சரின்னு சொல்லிட்டு பார்க்குறான். பார்த்தா யாரோ ஒருத்தர் 2 பேர் போயின்னு இருக்கா. அவள் ரொம்ப ரொம்ப ஏழ்மைப்பட்டவா அவள் போயின்னு இருக்கா. சரி அவளை நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம், யாராவது தனிகாலாக வந்தால் அவகிட்ட வேணால் நம்ம எடுக்கலாமே கண்டு, இவாளா வைஷ்ணவ கழுத்தில் கண்டி இருக்குது, துளசி கண்டி இருக்குது, நெத்தியில் ஊர்த்துவ பண்ணுற திலகம் இருக்குது, இவாளை நம்ம ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கான். பார்த்தா கொஞ்ச நாளைக்கெல்லாம் சம் 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 சம்னு ஒரே சலங்க சத்தம்,
ரெண்டு பேர் யாரோ பேசிட்டு வரா. உடனே எட்டி பார்க்குறான். ஆஹா, பெரிய சேட்டானியும் சேட்டு ஜியும் வந்துட்டு இருக்காளே, இவ்வளோ பெரிய சேட்டா இருக்கானே, இவன் பெரிய தனவான் தான் போல இருக்கு. தலையில் என்ன வச்சுட்டு இருக்கான் இவன்? உடனே இவன் நல்லவன் மாதிரி அவள் எதிர்க்க டவலை எடுத்து வாயை பொத்திண்டு போய் நின்று, ஏதாவது சேவகம் பண்ணணுமா, இன்னமும் முடியாமல் தலையில் வச்சு தூக்கின்னு போகிறீங்களே, நீங்கள் வேணா எங்கிட்ட கொடுக்குறீங்களா, நான் வேணா தூக்கின்னு வரட்டுமா அந்த மூட்டையை? அப்பா, யாரோ ஒரு நல்லவன் கிடச்சான். சரிப்பா, இந்த மூட்டையை நீயே தலையில் வச்சுக்கோ. சார், நீங்கள் ரெண்டு பேரும் முன்னாடி போங்கோ, நான் பின்னாடி தூக்கிட்டு வரேன் அப்படின்றான். அந்த சேட்டானி அப்போ தான் பார்க்குறான், தலையிலேருந்து கால் வரைக்கும் போட்டுருக்கா நகை. நகை அப்படி போட்டுருக்கா. பெருமாள்கிட்ட கேட்குறா அவ கிளம்பும்போது, எப்படி நான் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன் போதும். ஐயோ, இதெல்லாம் போறாது, இன்னும் கொஞ்சம் நகை போட்டுக்கோ, இன்னும் கொஞ்சம் நகை போட்டுக்கோ, இன்னும் கொஞ்சம் நகை போட்டுக்கோன்னு ஏகப்பட்ட நகை அடுக்கிக்கிறா. அவ்வளோ நகை, கழுத்துலேயும் கையிலையும் எத்தனை நகை உண்டோ அத்தனையும் அடுக்கிக்கிறா. அது போதுமா, ஏன் என்னமோ கல்யாணத்துக்கு கூட்டின்னு போகிற? ஆமாம், ஒருத்தர் பக்தநாத்தில் பெரிய கல்யாணம், நான் அங்கே போனவிட்டு தான் உனக்கு அதெல்லாம் தெரியும், நீ வா, நீ நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல். சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு அவள் அவ்வளோ நகையும் போட்டுன்னு வரா. காலில் இவ்வளோ பெரிய கொலுசு, தங்க கொலுசு, அதுக்கு மேலே கெட்டியான அந்த தண்டை, இதெல்லாம் போட்டுட்டு அவன் நடக்கிறதும் அவன் சத்தமும், உடனே இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஆஹா, நல்ல பெரிய பார்ட்டியாக தான்ப்பா கிடச்சிருக்கான், ஆனால் இவன் வைஷ்ணவனா இல்லையா அது தெரியலையே அப்படின்னோடனே, சார் நீங்கள் ரெண்டு பேரும் முன்னாடி போங்க. அவர் சொல்கிறார், இந்த பாருப்பா, நாங்கள் இந்த ஊருக்கு இது காட்டு பிரதேசம், அவ்வளோ பயந்த சுபாவம். நீ முன்னாடி போய் நாங்கள் பின்னாடி வந்தால் எங்களுக்கு பயம் இருக்காது. எங்களை சொல்லிட்டு நீ பின்னாடி வந்தா அது எப்படி? உனக்கு தானே இங்கே இருக்கிறதெல்லாம் தெரியும், அதனால் நீ முன்னாடி போ அப்படின்ற. உடனே ஆஹா, அவன் முன்னாடி போகிறான். அதுக்கு பின்னாடி சேட்டானியை சொல்கிறார். அப்புறமா இவர் பின்னாடி நடந்து வரார். துவாரகாதீஷ் நடந்து வந்துட்டே இருக்கார். இவன் அந்த தலையில் அது எல்லாத்தையும் வச்சுட்டு இப்படியே வந்துட்டே இருக்கான். இவன் வைஷ்ணவாளா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கிறது? கிருஷ்ணா, நீ தான் எனக்கு இது பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு மனசுல இவன் பிரார்த்திச்சுக்கிறான். அங்கே இவர் கேட்குறார், கேட்குறார் சேட்டானிமாவை, ஆமாம், நீ என்னமோ உங்கள் தங்கையாத்தில் ஏதோ கல்யாணம் வருது, அதுக்காக ஏதோ நகை வாங்கணும் அப்படின்னு நீ சொன்ன இல்லையா? நாளைக்கு வேணால் நம்ம அந்த ஊருக்கு போய் சேர்ந்தா விட்டு கொஞ்சம் விஸ்ராந்தி எடுத்துட்டு அதுக்கப்புறமா போய் நகை கடைக்கு போய் நகையை வாங்கிடலாமா? சரி, அப்புறமா இது நாம் இப்போ கிளம்பி வந்துட்டோம், ஆற்றுக்கு போன உடனே எனக்கு நல்லா சுட சுட சமையல் பண்ணி போடு, தால் ரோட்டி பண்ணு, அதை பண்ணு, இந்த ஸ்வீட் பண்ணு, இந்த மாதிரி ஏதோ ஒரே லௌகிக்கம்தான் பேச்சு பூராவே. சரி, நீ எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்த, உனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு 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 இது மோதிரம், வைர மோதிரம் ஒன்று போட்டுப்பியே, அது போட்டுக்கலையா நீ? அது ரொம்ப அதிர்ஷ்டமாச்சு, போட்டுப்பியே, எப்பவும் அது இல்லாமல் வரவே மாட்டியே என்னோட வெளியில், போட்டுக்கலையா? போட்டுன்னு இருக்கேன், அது கொஞ்சம் சின்னதாக எடுத்து, அதனால் அதை சுண்டு விரலில் போட்டுன்ட்டேன். சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை போட்டுண்டா தான் நம்மளுக்கு அதிர்ஷ்டன்றதுனால அதை எடுத்து சுண்டு விரலில் போட்டுன்னு வந்துட்டேன். இப்படியே எல்லா பேச்சும் பார்த்தானா ஒரே நகை பற்றி, சொந்தக்காரர்களை பற்றி, சாப்பாட்டை பற்றி, இதுதான் ஒரே லௌகீகம்தான் பேச்சு பூரா. பகவத் நாமாவோ இல்லை பகவத் சமாச்சாரமோ, ஒரு தடுக்கினா ஒரு ராமகிருஷ்ண ஹரியோ இல்லை ஒரு கோவிந்தாவோ இல்லை ஒரு ராதகிருஷ்ணாவோ ஒன்றுமே இல்லை, எல்லாம் வெறும் லௌகீகம்தான் பூரா பேச்சு பூரா. இப்படி லௌகீகமாக இவன் பேசிட்டுலாம் வரத பார்த்தோன்னே ஹரிபால்ஜி தீர்மானம் பண்ணிட்டார், கண்டிப்பாக இவன் விமுகன் தான், இவன் பக்கா லௌகிக்கன், இவங்கிட்ட கொள்ளை அடித்தா அதில் தப்பே கிடையாது அப்படின்ட்டு. இப்போ அப்படியே நடந்து நடந்து வந்தாச்சு, அந்த காட்டினுடைய எல்லைக்கு வந்தாச்சு. இனிமேல் இன்னொரு ஒரு அரை மணி நேரம் போனால் இந்த ஊர் வந்துடும், ஊர் எல்லாம் வந்துடும். உடனே இவர் யோசிக்கிறார், இப்போ நம்ம ஒன்னே ஒன்று தான், இப்போ நம்ம கண்டிப்பாக இவங்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம சமாப்தி பண்ணி வாங்கி வச்சிடணும், இல்லைன்னா
ஊர் வந்துடுத்துன்னா அப்புறமா ஒன்றும் நடக்காது. அதனால நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், மெல்லமா திரும்பி பார்க்குறான் இவ எப்படி இருக்கான்னு. பார்த்தா இவ 2 பேரும் ஆனந்தமாக பேசின்னு வந்துட்டுருக்கா. உடனே திரும்பி பார்க்குறான். வந்தேன் உடனே அவர் சேட் கேட்குறார், ஏன்பா நீ என்னமோ திரும்பி திரும்பி பார்க்குற, 2-3 தடவையாக திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்க, என்ன விஷயம்? என் பொண்டாட்டி இந்த மாதிரிலாம் பண்ணியானா பயந்து போயிடுவா அவ அப்படின்னு சொல்கிறேன். சொன்ன உடனே அவன் வந்து என்ன பண்ணுறான், சரி இப்போதான் நம்ம இனிமேல் இதுக்கு மேலே விட முடியாது. இவர் வந்து கொஞ்சம் கோழை மாதிரியே இருக்காரு, ரொம்ப பயந்து கோழை மாதிரி ஆக்ட் பண்ணுறான் கிருஷ்ணன். வந்து கோழை மாதிரி இருக்கார். இவளுக்கு வந்து வயசா ரொம்ப சின்ன வயசு, இவளும் பயந்தவ தான். சரி நம்ம இப்போவே எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சுடணும், இல்லைன்னா நம்மளுக்கு இன்னைக்கு 1000 பேருக்கு நாளைக்கு ஆகாரம் போட முடியாது நம்மளால. இது பகவானா கொடுத்த ஒரு பெரிய அதிர்ஷ்டம், இதை நம்ம நழுவவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், திரும்பி கையில் லட்டி எடுத்துன்னு வந்திருக்கான். அந்த லட்டியை வச்சு சுழட்டுறான். அப்படியே சுழட்டுறான் அப்படி சுழட்டி அப்படி டப்புன்னு போட்டு கீழே ஒரு தட்டு தட்டுறான். உடனே பயம் வந்துடுத்து அவளுக்கு. அவள் போய் கிருஷ்ணனை ருக்மிணி கட்டி பிடிச்சுட்டா. ஐயோ நாத்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு, என்னையே இப்படிலாம் கூட்டின்னு வந்தாரு, இவனை நம்பினாலே இவன் பார்த்தாளா எப்பேற்பட்ட போக்கிரியாக இருக்கான்னு சொல்லிட்டு கழுத்தில் கண்டி நெத்தியில் திலகம், இவன் பண்ணுற போக்கிரித்தனத்தை பார்த்தாளா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இதெல்லாம் பேசவே கூடாது இங்கே, நீ என்ன பேசுகிற? அவர் சேட் கேட்குறார், என்னப்பா உனக்கு என்ன வேணும்? எனக்காக நான் திருடலை, எனக்கு நாளைக்கு 1000 சத்துக்களுக்கு நான் ஆகாரம் பண்ணி வைக்கணும், எனக்கு வந்து பணம் வேணும் சாமான் வாங்கிறதுக்கு, அதனால் நான் இந்த கொள்ளடிக்கிற வேலை செய்கிறேன். இப்போ நீங்கள் தான் எனக்கு கிடச்சிருக்கீங்க, அதனால் இது எல்லாத்தையும் அதுக்கு என்னப்பா நீ தலையில் வச்சுருக்கே அந்த டப்பா, அதை முதல்ல கீழே இறக்குன உடனே தர அப்படின்ற. திறந்த உடனே பார்த்தா ஃபுல்லாக அப்படியே தங்க கட்டி, அதுக்குள்ளே பணம் காசு வெள்ளி பாத்திரம் எல்லாம் இருக்குது உள்ள. உடனே அதை அப்படியே நீ எடுத்துக்கோ, எங்களை 2 பேரையும் உயிர் மட்டும் எங்களுக்கு வேணும், அதனால் எங்களை அப்படியே விட்டுரு, தயவு செஞ்சு எனக்கெல்லாம் சண்டை போடுறதுக்கெல்லாம் தைரியம் கிடையாது, நான் ஏதோ வந்துட்டேன் மாட்டின்டாச்சு உங்ககிட்ட, தயவு செஞ்சு நீ அதை எடுத்துக்கோ. இதெல்லாம் எத்தனை நாளைக்கு எனக்கு வரும், அதெல்லாம் முடியாது. ஏ சேட்டானிமா, கிட்ட போட்டுருக்கிற நகை அத்தனையும் எடுத்து கீழே வை அப்படின்னு. நகையா? அது எங்கள் அம்மா ஆற்றுல எனக்கு போட்ட நகை, இது எங்கள் ஆத்துக்காரர் எனக்கு ஆசையாக வாங்கி கொடுத்த நகை, இதெல்லாம் நான் கொடுக்க முடியாது, இதெல்லாம் முடியாதுன்னா அவ்வளோதான் அப்படின்னு திரும்பி லாட்டியை சுழட்டுறான். லாட்டியை சுழட்டின உடனே திரும்பி அவள் பயந்து போயிடுறா. உடனே அவர் சொல்ல, இது பாருமா, நம்ம ஊருக்கு போன விட்டு நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம், தயவுசெய்து நான் சொல்கிறத கேளு, எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துருவோம் அவனுக்கு. இன்னும் நீங்களே இப்படி சொல்கிறே, நீங்கள் தானே அவங்ககிட்ட சண்டை போடணும், எனக்கெல்லாம் சண்டை போட முடியாதுமா, எனக்கு கை காலெலாம் நடுங்கிறது, என்னாலாம் சண்டை போட முடியாது, நீ முதல்ல அவங்ககிட்ட அது எல்லாத்தையும் திருப்பி கொடு, எல்லாத்தையும் கழட்டு அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஓரளவுக்கு எல்லாம் பண்ணிவிட்டு காதில் கழுத்தில் எல்லாம் அப்படி அப்படியே வச்சுக்கிறா. சௌபாகிய சின்னம் இருக்கு இல்லையா, அந்த எல்லாத்தையும் அப்படியே வச்சுக்கிறா. காலில் இருக்கிறதெல்லாம் கழட்டுமா அப்படின்றான், எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்டான். இப்படி ஒன்று ஒன்றா கேட்டோடனே அப்புறம் சொல்கிறான், தின கையில் போட்டுருக்கிற எல்லா மோதிரத்தையும் கழட்டுன்றான், எல்லாத்தையும் கட்டுறான். இந்த சுண்டு விரலில் என்ன போட்டுருக்கேன், அது நான் தரமாட்டேன், அது ரொம்ப எனக்கு அதிர்ஷ்டமான இது, அது இவருடைய நினைவாக இருக்கிறது, அது நான் கொடுக்க மாட்டேன். இல்லை நீ அதை கழட்டி தான் ஆகணும், கழட்டுறியா இல்லையா, கழட்டுன்னு அப்படின்னு கத்துறான். உடனே சரி கழட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்கிறார். நீங்களும் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு அழறா. இங்கே பார் அப்படின்ட்டு அப்படியே கையை பிடிச்சி இழுக்கிறான். இது பாருங்க அவன் என் கையை பிடிச்சி இழுக்கிறான் அப்படின்றா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த மோதிரத்தை கழட்டி கொடுத்துருவோம். உடனே அந்த மோதிரமும் கழட்டின்ட்டான், எல்லாத்தையும் கழட்டின்டாச்சு. ஒன்றுமே இல்லை, காதில் தோடு தான் இருக்குது, காலில் வந்து அந்த சுட்டி தான் இருக்குது, அவ்வளோதான். கழுத்தில் அந்த சுவாக் சின்னம் அந்த இது தாலி இருக்குது, அவ்வளோதான். எல்லாத்தையும் கழட்டின்டாச்சு. அவன் சொல்கிறான், எல்லாத்தையும் அந்த கையில் இருக்கிற அந்த சுட்டு விரலில் இருக்கிற அந்த இதை பிடிச்சி இழுத்தான் இல்லையா. இன்னும் இருந்தாலும் ரொம்ப நளினமானவ, அவளுக்கு இந்த மிருதுவானவ அவளோட சரீரம்,
உடனே அந்த கையை பிடிச்சி இழுத்த உடனே அவளுக்கு கோபம் வந்து சாபம் வைக்கிறதுக்கு அப்படியே தயாராகிடுறா. நீ இவ்வளோ நாள் பொறுமையா இருந்தேன், இனிமே என்னால் இருக்க முடியாது, நான் என்ன செய்வேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கண்ணை உருட்டின் கோபம் வந்த உடனே ருக்மிணி பிராட்டிக்கு உடனே கிருஷ்ணா சொல்ற, இதுக்காக தான் நீ என் கூட வரேன்னு சொல்லிட்டு வந்தியா? நீ இப்படி பண்ணா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சக்கராயுதத்தை இது பண்ணிடுறாரு அவர். சதுர்புஜத்தோட அப்படியே ருக்மிணி பிராட்டி எதிர்க்க கோபமா சக்கராயுதத்தை இது பண்றாரு. அவன் என்னுடைய பக்தன், நீ இந்த மாதிரி பண்ணியானா எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பக்தனை போய் அவ சாபம் வச்சுட்டானா அப்புறமா என்ன பண்றது? அவளுடைய கிருப்பை இல்லைன்னா என்ன நடக்கும்? நான் என்னுடைய பக்தனை நீ பண்ண முடியுமா? அதுக்கு தான் சொன்னேன், அந்த கண்ணுக்குட்டி மாறி தன்னுடைய பக்தாளை சுற்றி சுற்றி வருவார் அப்படின்னு சொன்னேனே. தன்னுடைய பக்தன் இல்லையா, அவன் நாசமா போறதுக்கு விடுவானா பகவான்? அதனால என்ன சொல்லிடுறா, ருக்குமணி அப்படின்னு சொல்லிட்ட உடனே இவனுக்கு புரிஞ்சு போயிடுது, சாக்ஷாத் பகவான் தான் வந்துட்டார், சதுர்புஜத்தோட நிக்கிறாரே. அது வரைக்கும் அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுத்து. அவனுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நடக்கிறதுன்னே தெரியல. அவ கோபத்தோட அவ கொந்தளிச்சதை மட்டும்தான் அவனுக்கு கண்ணில் தெரியறது. அதுக்கப்புறம் பகவான் பேசுனது, பகவான் இதெல்லாமே ஒரு மாயை மாதிரி அவனுடைய தெரியறது. அவனுக்கு ஒண்ணுமே புரியல, அப்படியே மக்கினா மாதிரி ஆயிட்டான். உடனே ஹாஹா என்ன நடக்கிறது ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு நினச்சினோடனே உடனே பகவான் வந்து அடடா நம்மளுடைய சொரூபத்தை காமிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பகவானும் சரியாயிடுறார், அவளும் சரியாயிட்டு ருக்மிணி பிராட்டியும் சரிப்பா இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறா. அந்த கோபம் வந்தது இல்லையா ருக்மிணி பிராட்டிக்கு, அப்போ பகவான் தான்றது அதை புரிஞ்சுன்ட்டான். உடனே காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி கதறான், அழகான். வந்து என்னுடைய என்னுடைய சொத்துக்களை வச்சு நான் எது பண்ணாலும் அது எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் இப்போ எதுவுமே இல்லாமல் நிர்கதியாக ஆயிட்டேன் நான். அப்போ நான் வந்து எனக்கு இதை தவிர வேற ஒன்றும் தோணலை. இன்னைக்கு ஏதோ என் மனசில் பிரேரணை ஆச்சு, நான் துவாரகாதீஷனை நினச்சி நமஸ்காரம் பண்ணி அழுதேன். அப்போ எனக்கு இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும்னு தோணித்து, அதனால் நான் வந்தேன். உங்களை 2 பேரையும் பார்த்தேன், கோபிச்சந்தனமும் இல்லை, ஒரு ஒரு நாமா இல்லை, ஒன்றுமே இல்லை. அதனால நான் நினச்சிட்டேன், சரி இவாட்ட தான் நம்ம நாளைக்கு 1000 பேர் வரலே, அவளுக்கு நம்ம எப்படி ஜமாத், அந்த ஜமாத்துக்கு நம்ம எப்படி நம்ம எல்லாம் ஆகாரம்லாம் கொடுக்கறது, அதனால நம்ம இவளை கொள்ளழிச்சு எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் இப்படி பண்ணேன். நான் செஞ்சது ரொம்ப தப்பு தான். இந்த 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 நான் மோதிரத்தை கேட்டிருக்க மாட்டேன், ஆனால் எனக்கு தெரியும் இந்த மாதிரி எனக்கு கிடைக்கிறதுன்றது ரொம்ப துர்லபம். இந்த மாதிரி கிடைச்சதை வச்சு நான் என் வாழ்நாள் பூரா எத்தனை எத்தனை ஆயிரக்கணக்கான சந்துக்கள் வந்தாலும் நான் அவளுக்கு ஆகாரம் கொடுக்க முடியும், பண்ண முடியும். அப்படின்றதுனால தான் நான் வந்து இந்த மாதிரி அந்த அவளை இந்த மாதிரி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கணும் அப்படின்னு கதறி கதறி அழறான். உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ 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 எதுக்காக கேட்குறன்றது எனக்கு தெரியாதா, நான் சர்வாந்தர்யாமி, அதனால நீ எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கோ, நீ போயிட்டு வா அப்படின்னு. இல்லை இல்லை, எப்போ வேளை நீங்கள் எனக்கு தரிசனம் கொடுத்தேளோ, என் பொண்டாட்டி வந்து என்றைக்குமே சுகத்து நினச்சி ஒரு நாள் கூட அவள் எங்கினது கிடையாது. எத்தனை பேர் வந்தாலும் சமைப்பா, எத்தனை எத்தனை வைபவம் இருந்தது ஆற்றுல, ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தா அவன் வந்த புதுசுல. அந்த அளவுக்கு எல்லா செல்வங்களும் ஆற்றுல, வேலைக்காரா எல்லாமே இருந்தது. எல்லாத்தையும் நான் வந்து சமாப்தி பண்ணிட்டேன், ஒன்றும் இல்லை இப்போ என் கையில். ஆனாலும் இன்றைய தினம் வரைக்கும் கூட ஒரு நாள் கூட இப்படிலாம் நம்ம ஆகி கூட இன்னும் இந்த சேவை பண்ணி தான் ஆகணுமான்னு அவள் கேட்கவே இல்லை. இன்னும் பகவானே எங்களுக்கு அனுகிரகம் பண்ணு, சந்து சேவை பண்ணணும்னு தான் இருக்கா. அதனால எனக்கு இந்த சந்து சேவைக்கு அனுகூலமா இருக்கிறதே என் பத்னி தான். அதனால நீங்க அவளுக்கு தான் முதல்ல தரிசனம் கொடுக்கணும், எனக்கு இப்படி ஒரு தரிசனம் கொடுத்தியே அப்படின்னு கதறி கதறி அழறான். உடனே எப்படி எங்களை நீ கூட்டின்னு போவ அப்படின்னு கேட்குறார். உடனே அவன் சொல்றான், உங்களை நான் தலை மேல வச்சுன்னு தான் தூக்கின்னு போவேன், இனிமே உங்களை நடத்தி அழிச்சுட்டு போக மாட்டேன் அப்படின்ன உடனே அவ 2 பேரும் அப்படியே சின்ன விக்கிரகம் ஆயிடுறான்.
கிருஷ்ணனும் ருக்மிணியும். உடனே அவளை என்ன பண்ணுறான், அப்படியே தூக்கி தன்னுடைய தலை மேலே ஒரு சேரை வச்சு, ஒரு நாற்காலி மாதிரி ஒன்று அது என்னமோ அதை வச்சு அதில் அந்த விக்கிரகத்தை ஏழை பண்ணிட்டு இந்த நகை நட்டு அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஆற்றுக்கு போகிறான். போன உடனே ஆற்றுக்கு போயிட்டான். மறுநாள் மத்தியானம் ஆயிடுத்து. இந்த கூத்தெல்லாம் நடந்து அவன் போய் சேர்றதுக்கு எல்லா 1000 சந்துக்கள் வந்தாச்சு. அவெல்லாம் போய் ஸ்நானாபாராதிகள்லாம் பண்ணி அவளுடைய சந்தியாவந்தனங்கள்லாம் பண்ணி அப்புறம் அவள் நாமஜபம் பண்ணி அதுக்கப்புறமா அவள் வந்து கீர்த்தன் பண்ணின்னு இருக்கா, ஹரிகீர்த்தன் பண்ணின்னு இருக்கா. நேராக ஆற்றுக்கு வந்தவுடனே ஹரிபால்ஜி கதவு தட்டுறான். ஓடி வந்து கதவை திறக்கிறா. திறந்த உடனே தலை மேலே இந்த மாதிரி வச்சுட்டு இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்த உடனே நேராக வந்து என்ன அப்படின்னு கேட்குறா. ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி எனக்கு காட்டில் இந்த மாதிரி இவா 2 பேரும் கிடச்ச எல்லாத்தையும் சொல்லிடுறான். சொன்னோடனே அவள் ரொம்ப அப்படியே தேம்பி தேம்பி அழறா. அவளை கீழே வச்சு எல்லா புஷ்பங்கள்லாம் போட்டு எல்லாம் பண்ணி இவள் ஆராதனை பண்ண உடனே அவள் 2 பேரும் நிஜம் கிருஷ்ண ருக்மிணியாக ஆயிடுறா. ஆன உடனே அவளுக்கு அப்படியே ஒன்றுமே தாங்க முடியல அவளால். அவள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறா. அவளை சுற்றி வந்து அவளுக்கு காலில் எல்லாம் சந்தனம் புஷ்பங்கள்லாம் கொடுத்து அவளுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணினேன். அப்போ கிருஷ்ணன் கேட்குறான், சரி எல்லாம் தான் சரி, இன்னும் ஆகாரம்லாம் ஒன்றும் இல்லையா, வெறும் இந்த சந்தனம் புஷ்பத்தோட நமஸ்காரம் பிரதர்ஷனம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், ஆகாரம் எங்கே எனக்கு, நான் காட்டு வழியாக நடந்து வந்து அவளும் பாவம் சோர்ந்து போயிருக்கா. அப்படியா, ஆமாம்மா தரணும், இந்த தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் உள்ளே போய் ஏதோ எடுக்கிறதுக்கு போகிறா. உடனே ஹரிபால்ஜிக்கு அப்பதான் வாசல்ல 1000 பேர் சந்துக்கள் காத்துன்னு ஹரிகீர்த்தன் நாம் சங்கீர்த்தன் பண்ணிட்டு இருக்காளே, அவளுக்கு நம்ம எப்படி ஆகாரம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு ஓடுறான். ஏதோ ஒன்றத்தை எடுத்துட்டு அதை போய் வித்துறான். வித்த உடனே வித்துட்டு தனம் பண்ணிட்டு அதை வச்சு ஆட்டா, தால், சாவல், கீ எல்லாம் வாங்கிக்கிறான். தூது, தை எல்லாம் வாங்கிக்கிறான். அத்தனையும் வாங்கிட்டு நேராக ஆற்றுக்கு ஓடி வரான். உடனே அவள் வந்து கிடுகிடுன்னு சமையல் பண்ணுறேன்ட்டு அத்தனையும் 5 அடுப்பை பற்ற வச்சா பெருசா. இந்த பகவான் வந்து நீங்கள் 2 பேர் மட்டும் செஞ்சால் போதுமா, நாங்கள் 2 பேர் வந்திருக்கோம், நாங்களும் சந்து சேவை பண்ண வேண்டாமா, இதுக்காக தானே நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் என்ன பண்ணுறான். பகவான் அவ்வளோதான், அவளுடைய மாயா இதில் எல்லாம் 1 மணி நேரத்தில் பஞ்சபக்ஷ பரமானம் என்ன, 24 ஸ்வீட் என்ன, அது என்ன இது என்ன எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. எல்லாம் ரெடி பண்ணி உடனே சந்துக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லா சந்துக்களுக்கும் சரணத்தை அலம்பி அவளுக்கெல்லாம் சந்தன குங்குமம் இட்டு அவளுக்கு துளசி தளம் இட்டு அவளை பூஜை பண்ணி சாக்ஷாத் பகவான் ருக்மிணி 2 பேருமா சேர்ந்து பிரதட்சணம் வந்து நமஸ்காரம் பண்ணி எல்லாரையும் உட்கார வச்சு பரிமாறி எல்லாருக்கும் வஸ்திரங்கள்லாம் கொடுத்து தான தட்சணைகள்லாம் கொடுத்து எல்லாம் பண்ண உடனே சந்துக்கள்லாம் சாப்பிட்டு ஆஹா இப்படி ஒரு சுவாரஸ்யமான போஜனம், இப்படி ஒரு டேஸ்ட்டு நாங்கள் சாப்பிட்டதே இல்லை, எங்களுக்கு எல்லாம் இருந்த களைப்பெல்லாம் போயிடுத்து, எப்படி இப்படி நீங்கள் இப்படி இவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் இவ்வளோ பண்ணி போட்டீர்கள், எங்கள் 1000 பேரையும் ஒரே மாதிரி எப்படி கவனிக்க முடிஞ்சது உங்களால் அப்படின்னு சொல்லிட்டு அவெல்லாம் ஒரே புகழறா. ஹரிபால்ஜி வந்து அப்படியே கிருஷ்ணனை பார்த்து கண்ணால் தண்ணி விடுறான். பகவானே, எல்லாத்தையும் நீ வந்து எனக்காக நீ இத்தனை கஷ்டப்பட்டு நடந்து வந்து இவ்வளோத்தையும் கொடுத்து இப்போ வந்து இங்கேயும் எல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணியேப்பா கிருஷ்ணா, நான் என்னத்தை செய்வேன், நீ எனக்கு இப்படி ஒரு அனுகிரகம் பண்ணியேப்பா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு ருக்மிணி கிருஷ்ணனுடைய காலில் விழுந்து அப்புறம் அவளுக்கும் அந்த ஆகாரம்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் தானும் எல்லாத்தையும் பூசிச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நீங்கள் எத்தனை நாள் இருக்கோ இருந்து இங்கே எல்லாம் பண்ணிட்டு கிளம்பலாம், ஒன்றும் இது இல்லை அப்படின்னு சொன்ன உடனே பகவான் வந்து அந்தர்தானம் ஆயிடுறான். ருக்மிணியும் பகவானும் அந்தர்தானம் ஆயிடுறான். ஆனால் உடனே ஒரே விரகத்தில் ஆயிடுறான். இப்படி வந்து எனக்கு நான் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு நாம சங்கீர்த்தன் தான் பண்ணேன், உடனே நீ இப்படி மனசு இறங்கி எனக்கு இத்தனை தனத்தையும் கொடுத்து இவ்வளவும் பண்ணியே, நீ திடீர்னு இப்படி ஒரு நிமிஷத்தில் சொல்லிக்காமல் அந்தர்தானம் ஆயிட்டியே, உன்னுடைய விரகம் எனக்கு தாழலை, நான் ஒன்றுமே சரியாக கவனிக்கலையே அப்படின்னு அழறான். உடனே ஹரிபால்ஜி அசரீதி கேட்குறது, ஹரிபால்ஜி அழாத, கண்ணை தொடச்சிக்கோ,
நான் எப்பவும் உன்னோடையே தான் இருப்பேன். இனிமே நீ இந்த சோரியெல்லாம் பண்ணாத. நீ கடத்தரில் எத்தனை கடைக்காரங்கிட்ட கடன் வாங்கினியோ அத்தனையும் எடுத்துன்னு போய் இந்த பணத்தை கொடுத்துரு. இனிமே உன்னுடைய வீட்டில் தனம் தானியம் ரெண்டுத்துக்கும் குறைச்சலே இருக்காது. நீ எடுக்க 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 வந்துட்டே இருக்கும். தனமும் வத்தாது, தானியமும் வத்தாது. நீ இருக்கிற வரைக்கும் இந்த சேவையை சந்தோஷமாக ஒருத்தர்கிட்ட காலனா வாங்காமல், பிரபு நான் வந்தாவிட்டு நீ இனிமே யார்கிட்டையாவது எடுத்தா அது எனக்கு தானே இகழ்ச்சி. அதனால் நீ அவளுக்கெல்லாம் கடன்லாம் அடைச்சிட்டு நிம்மதியாக நீ இருக்கிற காலம் வரைக்கும் இந்த சேவையை பண்ணி முடிச்சுட்டு சந்தோஷமாக என்னுடைய தாமத்துக்கு சேருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பகவான் அப்படியே மேலேந்து புஷ்ப மாதிரியா பொழியிறான். இவனுடைய வீடே ரொம்பிட்டுதான். அவ்வளோ புஷ்பத்தை பொழிஞ்சு இவனுக்கு அப்படி ஒரு அனுகிரகம் பண்ணி பகவான் அந்தர்ஜானமாய் அசரீரி வாக்கா இப்படி அவனுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணி ஹரிபாலும் அவருடைய மனைவியுமா சொச்ச காலம் எத்தனை அவருடைய ஆயுஷ்கால பரியந்தம் இந்த சேவையை பண்ணிட்டு அவன் இருந்துட்டுருக்கா. இது பகவான் பக்தவத்சலனாக இருக்கிறதுனால அவன் பகவான் யாரையும் நிர்பலம் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணால் ஒரு பொட்டு ஜலம் விட்டால் போதும். எனக்கு இனிமேல் எந்த பலமும் ஆள் பலமும் இல்லை, பணபலமும் இல்லை, தேக பலமும் இல்லை, எதுவுமே இல்லையேப்பா, நான் தோத்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொட்டு கண்ணீர் விட்டாச்சுன்னா போதும். பக்தாளுடைய மனசு ரொம்ப அளவுக்கு அவன் தன்னுடைய அனுகிரகத்தை பண்ணிடுவான் அப்படின்றது தான் இந்த ஹரிபால்ஜியோட சரித்திரம். சரித்திரத்தை கேட்டு நம்மளும் தன்யமாகணும். राधे कृष्णा सखीस जय बोलो प्रेमी केंद्र सद्गुरुनाथ महाराज की जय.